வியாழன் அல்லது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த வியாழ பகவான் ஒரு ராசியில் 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் 12 வருடம் எடுத்துக்கொள்ளும். ஒரு ராசியில் ஒரு வருடம் ஒரு மாதம் முன்பின் இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு ராசியிலும் அமையும் பொழுது அது அமைந்த சூழ்நிலையை பொறுத்து சில நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய பணம் வரலாம். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். குறிப்பாக வீடு கட்ட விருப்பம் உள்ளவர்கள் வீடு கட்டலாம். 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும். அப்படி இது எந்த ராசியில் இருக்கும்போது எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பலனை செய்கின்றது என்பதைத்தான் இதில் நாம் ஆராய்ச்சி செய்கின்றோம். பொதுவாக குருவுக்கு தனுசு மீன ராசி சொந்த வீடு, கடகம் உச்ச வீடு. அப்போ இந்த வீடுகளில் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நட்சத்திர ராசிகர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். யூஸ்வலாக செய்யக்கூடிய பலனை விட 2-3 மடங்கு அதிகமாகவே இருக்கலாம். சரி, இப்பொழுது கடகராசி தனது உச்ச வீடான கடகராசியில் இருப்பதால் இதற்கு 3 நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரம் 3 நட்சத்திரமும் பின்பகுதியில் தானே இருக்கும். 2 ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இல்லை, கடகராசியில் இருப்பார்கள். அவர்கள் அடுத்து விசாக நட்சத்திரம், அதுவும் துலா ராசியில் வரும், விருச்சக ராசியில் வரும். அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் பூரட்டாதி, இது கும்பராசியிலும் வரும், மீன ராசியிலும் வரும். ஸோ மீனராசியில் வருகின்ற புரட்டாதி நட்சத்திரம், அதாவது எப்படி என்றால் புனர்பூசம் 3வது 4வது பாதத்தில் பிறந்தவர்கள், புனர்பூசத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்கள். இந்த மூவருக்கும் இந்த பலன், நாம் சொல்கின்ற இந்த பலன் கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா நம்ம இது பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் தான் இதை நாம் உணர்ந்து எழுதியிருக்கின்றோம். ஆகவே இந்த நட்சத்திர ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அதாவது கிட்டத்தட்ட மே மாதம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மே மாதம் 27ஆம் தேதிக்கு முன்பு அவர்கள் வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், எதிர்பாராத மிகப்பெரிய வருமானம் வரும். அது எந்த ரூபத்தில் என்று சொல்ல முடியாது, மிகப்பெரிய வருமானம் வரும். இதுவரை 2 வீலரோ 4 வீலரோ வாங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வாங்குவார்கள். வீடு கட்ட முயற்சி செய்வர்கள் இந்த காலகட்டத்திலே அவர்கள் வீடு கட்டுவார்கள். ஓகே நண்பர்களே, அப்படி உங்களுக்கு நடக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தெரியப்படுத்துங்கள். அது நமக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.